Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு செயல்படுதா இல்லையா? செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் செயல்படலைன்னு எனக்கு தோணுது. காரணம், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் பேசுகிறது மாதிரி இந்த அரசு திராவிட மாடல் அப்படிங்கிறத விட தமிழர்களுக்கு எதிரான மாடலாக நான் பார்க்குறேன். பன்னாட்டு விமானத்து தளத்துக்கு பேர் அண்ணா விமானத்தளம். அது மாதிரி உலகம் பூரா பேர் எடுத்த ஒரு பல்கலைக்கழகம் பேரறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்குது சார். என்ன கூட சார் இனிமேல் சாருன்னு சொல்லாதீங்க சார். ஏன்னா 275 வருஷமாக பயன்படுத்தின அந்த சாருன்ற வார்த்தையை திமுகவினுடைய செயல்களினால் இனிமேலுக்கு அதை சொன்னாலே நமக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அது விடை தெரியும் வரை யார் அந்த சாரு அப்படின்றத மக்களும் மாணவர்களும் எல்லாருடைய மனங்களிலும் அது ஏறிடுச்சு. அது திரும்ப இறங்காது. ஆகையினால யார் அந்த சார் அப்படிங்கிறத தயவு செய்து திமுக உண்மையாக சொல்லிடுங்க. மக்கள் மன்னிச்சு விட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளவோ தப்பு பண்ணீங்க, ஈழத்தை அழிச்சு ஒழிச்சிங்க, ஹைகோர்ட்டில் ஒரு நீதி அரசரை மண்டை அடித்து எங்களெல்லாம் அடித்து நொறுக்கி ஓட விட்டீங்க, நாங்கள் வாங்கின பைக்கெல்லாம் அடித்து நொறுக்குனீங்க, அதையே மன்னிச்சு உங்களை 10 வருஷம் தோக்கடிச்சாங்கல்ல, அது மாதிரி மன்னிச்சுருவாங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்க. அதுதான். ஆனால் டாக்டர் ஜிஎஸ் மோகன் வழக்கறிஞர் உண்மையை சொல்லுவார் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா முதலமைச்சர் இது வரைக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாது ஏன்? அது ஏன் உறுதிப்படுத்தணும்? நாங்கள் தான் திராவிட மாடல் வச்சிருக்கோம்ல. அந்த மாடல் காசு கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடும். காசு கொடுத்தா அப்படின்னா நீங்கள் லஞ்சம் நினைச்சுக்கிற கூடாது. அவங்களுக்கு லஞ்சம்லாம் பிடிக்காது. இலவச பேருந்து, மகளிருக்கு இலவசமாக 1000 கொடுக்குறோம். யார் காசு கொடுக்குறீங்க? திமுக அண்ணா அறிவாலயத்தினுடைய கருவூலத்திலிருந்தா கொடுக்குறீங்க. அப்படிலாம் என்னைக்காவது கொடுத்தது உண்டா? அது ஒன்வே டிராபிக் தானே. ஆக மக்கள் பணத்தை, வரி பணத்தை 6000 ரூபாய் சொத்து வரி உயர்த்திட்டு 1000 ரூபாய் கொடுக்கறத பெருமையா பேசுறீங்க. அதையும் நீங்க பேருந்துல போறத நீ ஓசி பஸ்ன்றீங்க. அப்போ நீங்க ஆதி திராவிட நலத்துறையில அந்த ஃபண்ட் தான் சார் எடுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அது ஆதி தமிழர் சார், ஆதி தமிழர்கள் தான் அது. இவர்கள் வேண்டுமனே மாத்திக்கிட்டு திராவிட மாடல், திராவிடன், அதெல்லாம் தான் கரெக்ட். அது நம்ம பேர் வச்சோம், ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, அதனால நம்ம இது கொண்டு வந்தோம். அதாவது பக்கிம் சந்திரஜி ஐயா எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற இதுல இருந்து தான் நீங்க ஐயா ரவீந்திரநாத் தாகூரே அந்த திராவிடம் என்பதை எழுதினார். அதுல இருந்து வந்தது தான். ஆகையினால் அந்த சொல் இந்தியா முழுவதும் இருந்தது பன்னெடுங்காலத்திற்கு முன்னாடி. ஆனா நீங்க இப்ப அப்படியே இருக்கிறீங்க இல்ல. இங்க உலகத்திலே 50 பெருநகரங்களில் நம்முடைய சென்னையும் ஒன்று. அப்போ அந்த சென்னையில ஏறத்தாழ 1.5 கோடிக்கு மக்களுக்கு மேல இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த வேந்தர் இதுவரைக்கும் பேசவே இல்லை. வேந்தர் ஏன் பேசாம இருக்கிறாரு? எல்லாத்துக்கும் பேசுவாரு. யாரு? தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எல்லாத்துக்கும் பேசுவார். எதுக்கு? நம்ம திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினா பேசுவார், அதெல்லாம் திராவிடம் தோத்து போச்சுன்னு. ஆனால் இதுக்கு மட்டும் ஆளுநர் அமைதியா இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுமே சட்டமன்றத்துக்கு வந்தா பேசாமே போயிடுறாரு. அவர் பேச வேண்டியதும் பேசாமே போயிடுறாரு. எனக்கு அப்போ ஆளுநரையே நீங்க ஏதாவது கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்களோ? ஏன் அவர் பேசாம இருக்கிறாரு? இது ஒன்று. இன்னொரு விஷயம் சார், இவங்களை பொறுத்தளவில் அதாவது ஏதாவது ஒன்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பொள்ளாச்சி அப்படிங்கிறது, பொள்ளாச்சி சிபிஐ வழக்கில் போயிடுச்சு. ஒன்று. அன்றைய முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர், ஆய்வாளர் எல்லாத்தையும் கூண்டோடு மாற்றினார். நான் இந்த நியூஜே வாயிலாக ஒரு வருத்தமான பதிவை நான் பதிவு செய்கிறேன். பொள்ளாச்சியை பற்றி பேசக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பொள்ளாச்சியில் இருந்த கண்காணிப்பாளர் எஸ்பிய தமிழ்நாட்டில் இங்க அதே டிசியா போட்டு வச்சிருக்கிறார். அப்ப ஏன் பொள்ளாச்சி, அந்த பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சுல, அது தப்புன்னு தானே சொல்றீங்க? சிபிஐக்கும் கொடுக்க மாட்டீங்க. பொள்ளாச்சி சம்பவம் நடந்த போது இருந்த எஸ்பிய தமிழ்நாட்டுல சென்னையில அவர் டிசியா போட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப முரண்பாடா தெரியல? என்னோட கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியில இவ்வளோ நடவடிக்கை எடுத்தோம், இதுக்கு எடுத்தாலும் பொள்ளாச்சி பொள்ளாச்சி சொல்லி திசை திருப்ப இதை பேசிக்கிட்டே இருக்காங்களா? அது பொள்ளாச்சியா, அது இதாச்சியா, அது வேண்டாம். நான் கேட்கிறேன், 3.5 வருஷ காலகட்டத்தில்
எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குதே, அதை நீங்க பொறுப்பேற்பீங்களா ஏற்க மாட்டீங்களா? சரிப்பா, நம்ம இப்படி கணக்கு வச்சுக்கிறோமே, பொள்ளாச்சி சம்பவத்தினால அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள், அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தினால திமுக ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு இதை ஒத்துக்குங்க, இல்லாட்டி அதை ஒத்துக்குங்க. ஒண்ணு அதிகாரியை மாத்துங்க, அல்லது அதே அதிகாரிக்கு இங்க பதவி கொடுக்குறீங்க, சிபிஐக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இன்னொரு பொய்யையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஊன்றி அடிக்கிறார். அது எப்படின்னு தெரியல. 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். ஏன் அந்த சாரை யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரிகளா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய எல்லாமே சரி, இந்த சார் யாருன்னு சார் இன்னொன்னு சொல்லவா சார், இந்த நியூஜே வாயிலாக பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இந்த கேள்வி என்னுடைய கேள்வி அல்ல, நான் பொதுமக்கள் கேள்வியாக நான் வைக்கிறேன். அந்த ஞானசேகரனுக்கு நான் மனைவி எத்தனைன்னு கேட்கல, குழந்தை எத்தனைன்னு கேட்கல. அது 4 மனைவியா இருக்கட்டும், 8 மனைவியா இருக்கட்டும். ஏன்னா நம்முடைய ஐயா கலைஞர் தான் சொல்லுவார், இது பராசக்தி படத்துல ஞானசேகரன்களும் குணசேகரனும் ஒரு பகுத்தறிவாதிகளாக இருக்கக்கூடிய நாடு. ஒருவேளை இந்த அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் தான் சொல்லியிருப்பாரோ இவர் பகுத்தறிவாதின்னு சொல்லி. அப்போ இந்த ஞானசேகரனுக்கு சொத்து விவரம் எவ்வளவு என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்குமா? நான் இன்னைக்கு சொல்றேன், விசாரிக்காது. ஏன் தெரியுமா? அவர் சொகுசு கார்ல வந்தார்ல, அது பல லட்சங்கள். ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவரால 4 மனைவி, 22 வழக்குகள், சென்னைக்கு அருகாமையில் 3.5 ஏக்கர்ல பங்களா. சார், ஒரு வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாம எத்தனை பேர் பிஇ படிச்சவங்க ஊர்ல இருந்து வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார், 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா இவர் துணிச்சலா நான் டீன்ட்ட சொல்லுவேன்னு சொன்னா இது ஏற்புக்கூடியதா? ஆக எல்லா பேரும் சேர்ந்து இப்ப உடனே நேற்றைக்கு ஒரு சட்ட மசோதா கொண்டு வர்றாங்க. அதிமுக ஆட்சியில தலைநகர் சென்னை பாதுகாப்புல முதல் இடத்துல இருந்தது. இப்ப பின்னோக்கி போறதுக்கான காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு தானா? நிர்வாக சீர்கேடு இல்ல, திமுக திராவிட மாடலுடைய அக்கறை இல்லாத அரசாங்கம். இவர்கள் நினைப்பது 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்ல, நம்ம இப்பதான் வந்திருக்கோம், திரும்பவும் வரமாட்டாங்க. குற்றவாளிகளின் சரணாலயமா திமுக இருக்கா? அப்போ இல்ல, அதைத்தான் இவங்க தான் சொன்னாங்களே, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குற்றவாளியும் தப்பிச்சு வெளியுதுக்கு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ஞானசேகரன் மட்டும் ஓடாம இருக்கிறதுக்கு யாரு பின்புலம்? அவர் தான் திமுக அனுதாபிங்கிறதுனால இருக்காரோ? சார், அவர் அனுதாபியோ செல்ஃபியோ நமக்கு தேவை கிடையாது. நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய நீ உள்ள நுழைஞ்சு போய் இது மாதிரி எத்தனை இதை பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிற. இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு அவர் எங்க கட்சி ஆளே இல்ல, அவர் எங்க அனுதாபி அப்படின்னு சொல்றாரு. சார், அனுதாபியோ அபுதாபியோ நமக்கு தேவை கிடையாது. அமைச்சர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாரா இல்லையா? அனுதாபி போய் நின்று எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா உங்களால? சார், நான் ஆசைப்படுறேன் சார், நான் அவர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்க. பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாரு வீட்டுல போய், யார் வீட்டுல? அவர் வீட்டுல போய், ஞானசேகரன் வீட்டுல போய் அதை ஒரு கெத்தா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. பெருமையா, அமைச்சரே என் வீட்டுல சாப்பிடுறாங்கப்பா, நீங்க என்ன அவர் உடனே இல்லைங்கிறாங்க. அப்போ யாரை ஏமாற்றுவதற்கு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை ஏற்கும்படியா இல்ல. இவங்களை பொறுத்தளவுல சார், எல்லா விஷயத்தையுமே மக்கள்கிட்ட அப்படியே நாங்க நல்லாட்சி நடத்துறோம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லாட்சி நடத்துறது இதுதான் லட்சணமா? மக்கள் பார்த்து எள்ளி நகையாட மாட்டாங்க. உடனே இவங்க சொல்றாங்க நாங்க பிஎன்எஸ்ல 64/1 சார், பெண்களை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டுகள் சிறை தண்டனை சொன்னா, ஏற்கனவே கஞ்சா கேஸ் போட்டு தான் மிரட்டுவீங்க, இனிமேல் பின்தொடர்ந்தன்னு சொல்லி சும்மா இப்ப திமுக காரங்க அதிமுக மேல கேஸ் போடுறது, திமுக காரங்க போலீஸ்காரங்களுக்கு சொல்லியே தரணும். நடந்த சம்பவத்தை நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வது? அங்க ஜெயிலர், மதுரையில ஒரு ஜெயிலர் என்ன அட்டூழியம் பண்ணாரு? அதுக்கு என்ன விடை? இல்ல. அப்போ இவங்க தப்புக்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு எதையோ சொல்லி செஞ்சு பார்க்கறாங்க. ஆனா யார் அந்த சார் என்பதை இந்த அரசு 2026 ஆட்சி முடிகிற வரைக்கும் சொல்லாது. அடுத்த ஆட்சி அந்த யார் அந்த சார் என்பதை கூண்டில் ஏற்றி இதே நீங்க சொல்லக்கூடிய தண்டனை, அது மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவதற்கு தடையாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டு காலம்ன்றாங்களே, அது நியாயமா சார்?
இது பழி உணர்ச்சியை தூண்டாது? இது எப்படி சார் இது சட்டமா மாறும்? ஏற்கனவே பிஎன்எஸ் சட்டம் வந்து அல்டாமாஸ் கபீர் சொன்ன தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா 14 ஆண்டுகள் என்பது கிடையாது, ஆயுள் இருக்கும் வரை சட்டத்திலே சொல்லியாச்சு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, பிஎன்எஸ் சட்டமும் சொல்லுது. இல்ல இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லலாம்ல இந்த சட்டம். அங்க கேமரா வேலை செய்யணும்ல சார், அதுக்கு சட்டம் வேலை செய்யாதோ? அது மட்டும் இல்ல, எத்தனை ஆண்டுக்குள் எத்தனை கடுமையான தண்டனைகளுக்கு விதிச்சாதானே குற்றங்கள் குறையும். அதுல அந்த பார்வையில நீங்க பார்க்க கூடாதா? கேமரா இருந்தா தானே கடுமையானது சொல்லும். நீங்க அது மட்டும் இல்ல, கால நிர்ணயம் வேணும் சார். ஸ்பெஷல் கோர்ட், எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, அதெல்லாம் உடனே என்ன எம்எல்ஏ எம்பி பூரா நிப்பாட்டி எல்லாத்தையும் வந்து தண்டிச்சிட்டாங்களா? ஆகவே இங்க இது எல்லாமே வந்து அதான் சொன்ன, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் பேசிட்டு இருக்கு திமுக அரசு. நீங்க என்ன ஒளிஞ்சாலும் முட்டு சந்தில தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், அவர் திமுக காரர் தான், எங்கள் அனுதாபி தான் அல்லது ஆதரவாளர் தான், உண்மையை சொல்லுங்க, இவர்தான் அந்த சார் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். நீங்க பொள்ளாச்சியை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்போ நீங்க உங்களை பரிசுத்தமா நினைச்சுக்கிட்டு ஒன்னு சிபிஐக்கு கொடுங்க, அல்லது யார் அந்த சார்னு மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அல்லது இதுல அரசு தவறு நடந்துருச்சு, மக்களே எங்களை மன்னித்து விடுங்கள் மன்னிப்பு கேளுங்க. இது 3 தான் உங்களுக்கு பரிகாரம். இது 3ம் செய்யலனா உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். நன்றி சார். நன்றி சார். அக்னீஸ்வரன் சார், குற்றவாளிகளுக்கு எங்கிருந்து பயம் இல்லாமே போயிடுச்சா? அதாவது சார், வர்மா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, முக்கோண பரிமாணம், அதாவது ஒரு முக்கோணம் போட்டுக்கிட்டு அந்த 3 இடத்துலையும் ஒன்றொன்னா வைக்கிறாங்க. ஒன்று ஞானசேகரன் மாதிரி எல்லா குற்றச்செயலையும் ஈடுபடக்கூடியவங்க மேலே இருப்பாங்க, அவங்கள தாங்கி பிடிப்பதற்கு கீழே காவல்துறை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆளுகிற அரசாங்கம் பிடிச்சிக்கிறோம். இதை தான் வர்மா கமிஷன் சொல்லுது. ஆக இந்த முக்கோண பரிமாணம் இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு என்பதை அறிந்துதான் சென்னை உயர்நீதிமன்றம் அதை வந்து விசாரிக்க சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு விரைவாக இது பண்ணணும். இந்த 2வது நிலையில் இருந்தவர் யாரு என்பதை கண்டுபிடிக்கணும். 2012 நிர்பயா வழக்குக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டது. இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. 2020 கேள்வியாக வச்சிங்க. அதாவது அடுத்த தேர்தல் வேற வருது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியல, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும்? இல்லை, பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விட எதிர்க்கட்சிகள் அதிக போராட்டம் நடத்தினால் ஞானசேகரனுக்கே பாதிப்பு வருமோ என்கிற அச்சம் கூட எனக்கெல்லாம் இப்போ வருது. ஆகையினால சென்னை உயர்நீதிமன்றம் அவரை அவ்வளவு பவர்ஃபுல்லாக ரொம்ப கண்காணிப்பாக பார்த்துக்கிறணும். இப்போ நண்பர் காசிநாத பாரதி அவர்கள் சொன்னதை போல இந்தியாவிலே முதல் முறையாக முத்திரைத்தாள் மோசடியில் தான் அங்கே நடத்தினாங்க. அவர் சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, நடத்துவதில் ஒன்றும் தவறில்லை என்று சொன்னாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு முத்திரைத்தாள் என்பது அரசாங்கம் தான் அடிக்கணும், அச்சடிக்கணும். ஒரு தனி மனிதன் அடிச்சிருக்கிறாங்கன்னா அதுதான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமும் நடந்திருக்குது என்பதை தெரிஞ்சுதான் அதிமுக அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குது. அரசாங்கம் சட்டத்தை போட்டதனால இந்த சார் யாருன்றதை சொல்லாம தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க, மக்கள் விடமாட்டாங்கன்னு நான் ஆணித்தரமா நம்புறேன். நன்றி சார். நன்றி சார்.